அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக நேற்று நடைபெற்ற மாதிரி தேர்வுக்கான விடை குறிப்புகளை பார்ட் 1ல நாம தற்கால தமிழ்நாடு வரலாறு தொடர்பான 50 கேள்விக்கான விடை குறிப்புகளை பார்த்திருப்போங்க. அந்த விடை குறிப்புகளை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் தரப்பட்டுள்ளது, தேவையான பார்த்துக்காக. அதற்கடுத்ததா பார்ட் 2ல ரிமைனிங் இருக்கிற 50 கேள்விக்கான விடை குறிப்புகளை முழு விளக்கத்தோட நாம பார்க்க இருக்கிறோங்க. இந்த வீடியோக்கான கொஸ்டின் பேப்பர் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது. தேவையானவங்க டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் ரைட் பண்ணி பார்த்துக்கோங்க. நிச்சயமா யூனிட் 6ல இருந்து இந்த வீடியோல இருந்து மட்டுமே கட்டாயம் நம்ம 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். வீடியோஸை முழுமையாக பாருங்க, வாங்க பார்க்கலாம். நிச்சயமா வெங்கடேசன் தற்கால தமிழ்நாடு வரலாறு புத்தகத்திலிருந்து நிச்சயமா தொடர்ந்து ரிப்பீட்டடா இப்போ ரீசெண்டா நடந்த எல்லா எக்ஸாம்லயும் அந்த புத்தகத்திலிருந்து கேள்விகள் கேட்குறாங்க. தெளிவா படிச்சு வச்சுக்காங்க. முழுக்க முழுக்க நம்ம முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளனேஷனோட எல்லாமே கொடுத்துருது. 51வது கேள்வி, தவறான இணையை கண்டறிக. 1. சிறப்பு திருமண சட்டம் 1954, இந்து திருமண சட்டம் 1955, இந்து வாரிசுரிமை சட்டம் 1956, இந்து சுவிகாரம் மற்றும் பராமரிப்பு சட்டம் 1957. அப்ப தவறான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. தவறானது 4 மட்டும் தவறு. சோ என்ன தவறுனா நீங்க வந்து 1957 வருமானா இந்து சுவிகாரம் மற்றும் பராமரிப்பு சட்டம் 1957 கிடையாது, 1956 தான் வரும். அதே சிறப்பு திருமண சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1954, இந்து திருமண சட்டம் இயற்றப்பட்டது 55, இந்து வாரிசுரிமை சட்டம் 1956, இந்து சுவிகம் மற்றும் பராமரிப்பு சட்டம் 1956. இப்ப இங்க தவறான இணை 4 மட்டும் தவறு. 52வது கேள்வி, பொறுத்துக. ரொம்ப ரொம்ப முக்கியமானது கூட. குழந்தை திருமண தடுப்பு சட்டம். குழந்தை திருமண தடுப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1956. 2. மகப்பேறு சலுகைகள் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. மகப்பேறு சலுகைகள் சட்டம் இயற்றப்பட்டது 1961. மருத்துவ முறை கருக்கலைப்பு சட்டம். மருத்துவ முறை கருக்கலைப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1971. சம ஊதிய சட்டம். சம ஊதிய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1976. இப்போ 52க்கு சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. 3, 1, 4, 2. 53வது கேள்வி, சரியான இணையை தேர்வு செய்க. 1. குடும்ப நீதிமன்றங்கள் சட்டம் 1986 இயற்றப்பட்டதுனா கிடையாது. குடும்ப நீதிமன்றங்கள் சட்டம் 1986 தவறு. ஒழுக்கமற்ற செயல் தடுப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1984 தவறு. கூடா உறவில் பெண்களை சித்தரிக்கும் தடுப்பு சட்டம். கூடா உறவில் பெண்களை சித்தரிக்கும் தடுப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1986 சரி. உடன்கட்டை ஏறுதல் தடுப்பு சட்டம் இயற்றப்பட்டது 1987. அப்போ கேள்வி என்ன? சரியான இணையை தேர்வு செய்க. சரியானது 3 மற்றும் 4 சரி. இந்த குடும்ப நீதிமன்றங்கள் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1984. ஒழுக்கமற்ற செயல் தடுப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1986. 1, 2 மாறி இருக்கு. அப்ப சரியானது 3 மற்றும் 4 சரி. 54வது கேள்வி, மாற்றுத்திறனாளிகளுக்காக கல்வி நிறுவனங்களிலும் அரசாங்க வேலை வாய்ப்புகளிலும் எத்தனை சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது? இந்த கொஸ்டினை பொறுத்தவரையும் ஆல்ரெடி வந்து டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளுக்காக கல்வி நிறுவனங்கள் மற்றும் அரசாங்க வேலை வாய்ப்புகள்ல எத்தனை சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது? 3%. கேள்வி 55, மாற்றுத்திறனாளர்களின் மறுவாழ்வுக்கான தனியே ஒரு இயக்குநரகம் தொடங்கப்பட்ட ஆண்டு எப்பொழுது? மாற்றுத்திறனாளிகளின் மறுவாழ்வுக்காக ஒரு இயக்குநரகம் டைரக்டரேட் ஏற்படுத்தியிருப்பாங்க. எப்ப ஏற்படுத்தினாங்கன்னா 1992. மாற்றுத்திறனாளர்களின் மறுவாழ்வுக்கான தனியே ஒரு இயக்குநரகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1992. 56வது கேள்வி, பொறுத்துக.
முதியோர் ஓய்வூதிய பொது திட்டம் எப்ப ஏற்படுத்தினாங்க? முதியோர் ஓய்வூதிய பொது திட்டம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1962. உடல் ஊனமுற்றோருக்கான ஓய்வூதியம் தொடங்கப்பட்டது 1974. ஆதரவற்ற விதவைகளுக்கான ஓய்வூதியம் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1975. ஆதரவற்ற விவசாய தொழிலாளர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் 1981. முதியோர் ஓய்வூதிய பொது திட்டம் 1962. உடல் ஊனமுற்றோர் ஓய்வூதிய திட்டம் 1974. ஆதரவற்ற விதவைகளுக்கான ஓய்வூதியம் பாத்தீங்கன்னா 1975. ஆதரவற்ற விவசாய தொழிலுக்கான ஓய்வூதிய திட்டம் தொடங்கப்பட்டது 1981. ரொம்ப ரொம்ப முக்கியமானது முதியோர் சார்ந்த திட்டங்கள். இப்ப இங்க சரியானது நேர்நேர தந்திருக்காங்க 1 2 3 சரி. இது இல்லாம கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கான ஓய்வூதியம் தொடங்கப்பட்டது 1986. கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கான ஓய்வூதியம் எந்த ஆண்டு தந்தாங்கன்னா 1986 தராங்க. அடுத்த கேள்வி 57. சட்டநாதன் கமிஷன் அமைக்கப்பட்ட ஆண்டு. சட்டநாதன் கமிஷன் அமைக்கப்பட்ட ஆண்டு 1971. ஆல்ரெடி இந்த क्वेश्चन கேட்டிருக்காங்க டிஎன்பிசில. 58வது கேள்வி காணப்பா சாதிக்குளம் எங்கட்கில்லை என்று முழங்கிய சித்தர் யார்? காணப்பா சாதிக்குளம் எங்கட்கில்லை என்று முழங்கிய சித்தர் சிவவாக்கியர். கேள்வி 59. மாற்றுத்திறனாளிகள் மறுவாழ்வு திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் உடல் ஊனமற்ற குழந்தைகளின் கல்விக்காக எத்தனை பிரத்யோக பள்ளிகள் தொடங்கப்பட்டன? தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் மறுவாழ்வு திட்டம் இருக்கு. அந்த திட்டத்தின் கீழ் வந்து பாத்தீங்கன்னா உடல் ஊனமற்ற குழந்தைகளின் கல்விக்காக 25 பிரத்யோக பள்ளிகள் தொடங்கப்பட்டுள்ளன. கேள்வி 60. கூற்று காரணம். கூற்று தமிழ்நாடு அரசு பெண்களின் பொருளாதார முன்னேற்றத்திற்காக தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் என்ற ஒரு தனி அமைப்பை 1983 ஆண்டு டிசம்பர் 9ஆம் தேதி தொடங்கி வைத்தது. சோ பெண்களுக்கான பொருளாதார முன்னேற்றத்திற்காக தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் என்ற ஒரு தனி அமைப்பை 1983 டிசம்பர் 9ல தொடங்கி வைத்தது. காரணம் கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதார முன்னேற்றம். கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதார முன்னேற்றம் மற்றும் சுயசார்பு ஆகியவற்றின் மூலமாக மகளிருடைய சமூக பொருளாதார முன்னேற்றம் அடைவதை முதன்மை நோக்கமாக கொண்டு இந்த தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் தொடங்கப்பட்டது. அப்போ 60வது கேள்விக்கு சரியான விடை கூற்றும் சரி, காரணமும் சரி. மேலும் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். இந்த தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் பாத்தீங்கன்னா ரீசெண்டா டிஎன்பிசி previous years question அனலைஸ் பண்ணும்போது இது டைரக்டா எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. பாத்துக்கங்க. 61வது கேள்வி சுய உதவிக்குழு பற்றிய கூற்றுகளில் சரியானது எது எவை? சுய உதவிக்குழு பத்தி ஒரு 3 கூற்று இருக்காங்க. இந்த 3 கூற்றுல எது சரின்னு பார்க்கலாம். சுய உதவிக்குழு முதலில் தர்மபுரி மாவட்டத்தில் 1989 தொடங்கப்பட்டது. சரி. 1991-92 ஆண்டில் அப்போதைய சேலம் மற்றும் தென்னார்காடு மாவட்டங்களுக்கு இதை விரிவுபடுத்தினாங்க. சரி. பிறகு 92-93 ஆண்டில் மதுரை, ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டது. 3வது கூற்றும் சரி. அப்ப சுய உதவிக்குழு பற்றிய கூற்றுகளில் சரியானது 1 2 3 சரி. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டுல சுய உதவிக்குழு எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னு ஆல்ரெடி டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. எப்ப தொடங்கப்பட்டதுன்னு ஆல்ரெடி டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. நம்ம இந்த வீடியோ பொறுத்தவரை ஒவ்வொரு டிஸ்கஷன் வீடியோ பொறுத்து நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ்ல எந்தெந்த क्वेश्चन எல்லாம் கேட்டிருக்காங்கன்றதையும் கூடுதலா நம்ம வீடியோல அப்படியே பார்த்துருங்க. அடுத்த கேள்வி 62வது கேள்வி ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ரோஸ்கார் யோஜனா திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு. ஷார்ட்டா SGSY ன்னு சொல்லலாம். ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ரோஸ்கார் யோஜனா. ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ரோஸ்கார் யோஜனா தொடங்கப்பட்ட ஆண்டு 1999. 63வது கேள்வி 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகை யாருடைய பெயரில் தமிழக அரசால் வழங்கப்படுகிறது?
8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகை திட்டம் பாத்தீங்கன்னா தமிழக அரசால் வழங்கப்பட்டு வருகிறது. யாருடைய பேர்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாருடைய பேர்ல வழங்கப்பட்டு வருகிறது. இதுவும் ஆல்ரெடி டிஎன்பிசில கேட்ட கொஸ்டின் தான். 64வது கேள்வி, 1886 டிசம்பர் மாதத்தில் கல்கத்தாவில் நடைபெற்ற காங்கிரசின் 2வது மாநாட்டில் சென்னையிலிருந்து எத்தனை பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர்? 1886ல செகண்ட் ஐஎன்சி மாநாடு கல்கத்தாவில் நடைபெற்றிருக்கும். இந்த கல்கத்தா ஐஎன்சி மாநாட்டுக்கு தாதாபாய் நவ்ரோஜி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாரு. இந்த மாநாட்டுல சென்னையில இருந்து மட்டும் 47 பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருக்காங்க. 65வது கேள்வி, இந்த கேள்வியை பொறுத்தவரையும் தமிழ்நாடு தற்கால தமிழ்நாடு வரலாறு புத்தகத்துல தெளிவாக தந்திருப்பாங்க. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரை பத்தி தந்திருக்காங்க. மூவலூர் ராமாமிர்தம் டேஸ் மாவட்டத்தில் பிறந்தார். இந்த கொஸ்டினை பொறுத்தவரையும் ஆல்ரெடி ப்ரீவியஸ் டிஎன்பிசி கொஸ்டின் தான். எங்க பிறந்திருப்பாங்கன்னா மயிலாடுதுறையில பிறந்திருக்காங்க. கேள்வி 66, வீர சவார்கரின் 1857வது முதலாவது சுதந்திர போராட்ட என்ற நூலை மராத்தியிலிருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டவர் யார்? சோ முதலாவது சுதந்திர போராட்டம் 1857 என்ற நூலிலிருந்து வீர சவார்கர் எழுதியிருக்காரு. எந்த மொழியில்னா மராத்தி மொழியில் எழுதியிருக்காரு. இத மராத்தியிலிருந்து ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து வெளியிட்டவர் யாருன்னா வாவேசு ஐயர். கேள்வி 67, புதுவையில் சூரியோதயம் என்ற பத்திரிகையை நடத்தி வந்தவர் யார்? இதுவும் ஆல்ரெடி டிஎன்பிசில கேட்ட கேள்விதான். சூரியோதயம் என்ற பத்திரிகையின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. எங்க நடத்தியிருப்பாருன்னா புதுவையில நடத்தியிருப்பாரு. யாருன்னா நீலகண்ட பிரம்மச்சாரி. கேள்வி 68, தமிழ்நாடு என்ற பத்திரிகையின் ஆசிரியர் யார்? தமிழ்நாடு என்ற பத்திரிகையின் ஆசிரியர் வரதராஜுலு. இதுவும் ஆல்ரெடி டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. கேள்வி 69, மூவலூர் ராமாமிர்தம் வாழ்ந்த காலம். ஏற்கனவே நம்ம மூவலூர் ராமாமிர்தத்தை பத்தி கொஸ்டினா பார்த்திருப்போங்க. இங்க மூவலூர் ராமாமிர்தம் வாழ்ந்த காலம் என்னன்னு கேட்டிருக்காங்க. 1883 to 1962. 1883 to 1962. இந்த கொஸ்டினும் ஆல்ரெடி டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. அடுத்து 70வது கேள்வி, தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர் யார்? தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர் யார்? மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். சோ மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரை பொறுத்தவரையும் இந்த நம்ம பார்த்த 3 கொஸ்டினுமே ஆல்ரெடி டிஎன்பிசில கேட்ட கேள்விதான். பார்த்து வச்சுக்கோங்க. கேள்வி 71, தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம் யார் தலைமையில நடைபெற்றது? தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம் யார் தலைமையில் நடைபெற்றதுன்னா வஉசி தலைமையில நடைபெற்றது. அதே வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகம் பாத்தீங்கன்னா ராஜாஜி தலைமையில நடைபெற்றிருக்கும். சென்னையில அதே உப்பு சத்தியாகிரகம் யார் தலைமையில நடைபெற்றதுன்னா பிரகாசன் தலைமையில நடைபெற்றிருக்கும். நம்ம நேற்று வீடியோல பார்த்திருப்போங்க. தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம் டேஸ் தலைமையில் நடைபெற்றது, வஉசி தலைமையில நடைபெற்றது. கேள்வி 72, பொறுத்துக. சோ திராவிட இல்லத்தை தொடங்கியது யாரு? நடேசனார். தொழிலாளன் என்ற பத்திரிகையை தொடங்கியது யாரு? சிங்காரவேலர். தனித்தமிழ் இயக்கத்தை தொடங்கியவர் மறைமலை அடிகள். ஜிவிஎஸ் சரித சுருக்கம் சுயசரிதை எழுதுறது தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன். சோ இங்க சரியான விடை 4, 3, 1, 2. இதுவும் ஆல்ரெடி டிஎன்பிசில கேட்ட கேள்விதான். தற்கால தமிழ்நாடு வரலாறு இது முழுக்க எல்லாமே வெங்கடேசன் புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கும். அடுத்த கேள்வி 73, கீழ்கண்டவற்றில் எந்த இணை தவறானதுன்னு கேட்டிருந்தேன். முதல் காங்கிரஸ் மாநாட்டுல 72 பிரதிநிதிகள் கலந்துக்கினாங்க. 2வது காங்கிரஸ் மாநாட்டில் 47 பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். 3வது காங்கிரஸ் மாநாட்டுல 362 பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். காங்கிரஸ் மிதவாதியின் தலைவர் ராஜாஜி. இதுல எந்த இணை தவறானதுன்னா தவறான இணை 4 மட்டும்தான் தவறு. ஏன்னா காங்கிரஸ் மிதவாதி தலைவர் ராஜாஜி வருவாரு, ராஜாஜி வரமாட்டாரு. நம்ம காங்கிரஸ் மிதவாதி தலைவர் யாருன்னா கோபாலகிருஷ்ண கோகலே தான் வருவாரு. அதே முதல் காங்கிரஸ் மாநாட்டுல 72 பிரதிநிதிகள் கலந்திருப்பாங்க. 2வது காங்கிரஸ் மாநாட்டுல 47 சென்னையில இருந்து, 3வது காங்கிரஸ் மாநாட்டுல சென்னை மாகாணத்துல இருந்து 362 பேர் கலந்திருப்பாங்க. காங்கிரஸ் மிதவாதி தலைவர் ராஜாஜி கிடையாது. யாருன்னா கோபாலகிருஷ்ண கோகலே. அதே தீவிரவாதத்தின் தலைவர் பால கங்காதர திலகர். கேள்வி 74, ஒடுக்கப்பட்ட மக்களின் நலன் கருதி வட்டமேசை முதலாவது வட்டமேசை மாநாட்டில் குரல் கொடுத்தவர்.
அதாவது இங்க டைப்பிங் மிஸ்டேக்கா இருக்கு. ஒடுக்கப்பட்ட மக்களின் நலனுக்காக வந்து வட்டமேசை மாநாட்டில் குரல் கொடுத்தவர் யாருன்னா தாத்தாரட்டை மலை சீனிவாசன். இதுவும் ஆல்ரெடி டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. கேள்வி 75. சென்னை மகாஜன சபை. சென்னை மகாஜன சபை எந்த ஆண்டில் தோற்றுவிக்கப்பட்டது? சென்னை மகாஜன சபை 1884ல தோற்றுவிச்சிருப்பாங்க. பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஐஎன்சியோட கனெக்ட் ஆயிருக்கும், ஐஎன்சியோட இணைச்சிருப்பாங்க, இந்திய தேசிய காங்கிரஸோட இணைச்சிருப்பாங்க. இதுவும் ஆல்ரெடி டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. கேள்வி 76. ஜான் ரத்தினம் மற்றும் அயோத்திதாச திராவிட கழகம் என்ற இயக்கத்தை நிறுவி டேசாம் ஆண்டில் திராவிட பாண்டியன் என்ற பத்திரிகையை தொடங்கினார்கள். சோ திராவிட பாண்டியன் என்ற பத்திரிகையை வந்து தொடங்குது ஜான் ரத்தினமும் அயோத்திதாசரும் தொடங்கி இருப்பாங்க. திராவிட கழகம் என்ற இயக்கத்தை நிறுவி 1885ல எப்போ 1885ல தான் திராவிட பாண்டியன் என்ற பத்திரிகையை தொடங்கி இருக்காங்க. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி டிஎன்பிசில கேட்ட கேள்விதான். சோ நம்ம தற்கால தமிழ்நாடு வரலாறு ரிலேட்டடா வெங்கடேசன் புத்தகத்துல இருந்து மேக்ஸிமம் எடுத்திருப்போங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்ல இந்த ஏரியாவில இருந்து ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்களா அப்படின்னு அனலைஸ் பண்ணும்போது இது முழுக்க அப்படியே வந்து தற்கால தமிழ்நாடு வரலாறு புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு. சோ நமக்கு குரூப் 1 வரையும் ப்ரிப்பேர் பண்றதுக்கு இந்த புத்தகம் சிறப்பா இருக்கும். அடுத்த கேள்வி 77வது கேள்வி. பின்வருவனற்றுள் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளது? குடியரசு. குடியரசு வந்து பாத்தீங்கன்னா நீதி கட்சி தொடங்கி இருப்பாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. அப்போ முதல் இணை தவறு. திராவிடன் சுயமரியாதை இயக்கம் தொடங்கி இருக்குமானா கிடையாது. அறிவுக்கடல் வந்து தனித்தமிழ் இயக்கத்தின் மூலமாக தொடங்கப்பட்டது. சரி. சம உரிமை அரசுகளின் கூட்டமைப்பு வந்து தன்னாட்சி இயக்கத்தின் மூலமாக ஏற்படுத்தப்பட்டது. இந்த குடியரசை பொறுத்தவரையும் சுயமரியாதை இயக்கத்தின் மூலமாக தந்தை பெரியார் தொடங்கி இருப்பாங்க. திராவிடன் வந்து பாத்தீங்கன்னா நீதி கட்சி மூலமா தொடங்கப்பட்டது. அப்ப எது தவறா இணைக்கப்பட்டதுன்னா 1, 2 தவறா இணைச்சிருக்காங்க. கேள்வி 78. பின்வருவனற்றுள் கே ராஜகோபாலாச்சாரியின் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் துணை நின்று வேலூர் பெண்கள் சிறைச்சாலையில் முதல் பெண் அரசியல் கைதியாக அடைக்கப்பட்ட சுதந்திர போராட்ட வீராங்கனை யார்? சோ வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகம் வந்து ராஜாஜி தலைமையில நடக்குது. அதுல கைது செய்து முதல் பெண் அரசியல் தலைவியாக வேலூர் சிறையில் அடைச்சவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ருக்மணி லட்சுமிபதி தான். சோ வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகம் எடுத்துக்கணும்னா 1930 ஏப்ரல் 12ல ஸ்டார்ட் ஆகி ஏப்ரல் 28ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா ரீச் ஆயிருப்பாங்க. மொத்தம் 100 பேர் இந்த வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகத்துல கலந்து கொண்டு இருப்பாங்க. கேள்வி 79. மருதுபாண்டியரின் தாயார் பெயர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி டிஎன்பிசில கேட்டிருக்காங்க ரீசெண்டா. மருதுபாண்டியரின் தாயார் பெயர் யாருன்னா பொன்னாத்தாள். மருதுபாண்டியரின் தாயார் பெயர் பொன்னாத்தாள். மருதுபாண்டியனை பொறுத்தவரையும் அவனுடைய காலம் 1748ல பிறந்து 1801ல இருந்திருப்பாரு. பெற்றோர் அவங்க அப்பா வந்து மூக்கையா பழனியப்பன், அம்மா பொன்னத்தாள். பிறந்த இடம் சிவகங்கையில நரிக்குடி கிராமத்துல 1748 டிசம்பர் 15ஆம் தேதி பிறந்திருப்பாங்க. மருதுபாண்டியனுடைய தம்பி சின்ன மருது பிறந்த ஆண்டு 1753. கேள்வி 80. டேஸில் சோவியத் யூனியன் பயணத்தின் மூலம் அந்நாட்டு 5 ஆண்டு திட்டங்கள் மற்றும் நவீன அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் மூலம் அதிவேக வளர்ச்சி பெற்றதை பார்த்தவர் யாருன்னா ஈவே ராமசாமி. தந்தை பெரியார் தான் வந்து ரஷ்யா போயிருப்பாரு. ரஷ்யா பயணத்தின் மூலமா அங்க இருந்த 5 ஆண்டு திட்டங்கள் மற்றும் நவீன அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் மூலமா அதிவேக வளர்ச்சி பெற்றதை கண்டுக்க வச்சிருப்பாரு. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி டிஎன்பிசில கேட்ட கேள்விதான். கேள்வி 81. இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் டாக்டர் முத்துலட்சுமி தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான காரணத்தை எழுதுக. இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் டாக்டர் முத்துலட்சுமி தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான காரணத்தை எழுதுக. சரியானது கவுன்சில் தீர்மானம் 1921 படிதான் தேர்ந்தெடுத்திருப்பாங்க. இந்த கொஸ்டினும் ஆல்ரெடி டிஎன்பிசில கேட்ட கேள்விதான். கேள்வி 82. ஆங்கிலேயர்களுடன் சண்டையிட்ட வீரபாண்டியன் கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம் எது? கயத்தாறு. நமக்கு எல்லாருமே பொதுவா தெரிஞ்ச கேள்விதான். கயத்தாறுல கட்டபொம்மன் எப்ப தூக்கிலிட்டாங்க? 1799ல அக்டோபர்
14ஆம் தேதி தூக்கிலிட்டிருப்பாங்க. அக்டோபர் 16. கேள்வி 83. பொறுத்துக. நீலகண்ட பிரம்மச்சாரி. நீலகண்ட பிரம்மச்சாரி என்ன பத்திரிகை தொடங்கி இருப்பாரு? சூரியோதயம். ஜி.ஏ. நடேசன் தொடங்கிய பத்திரிகை இந்தியன் ரிவ்யூ. ரா கிருஷ்ணமூர்த்தி ஆனந்த விகடன்ல பத்திரிகை பணியாற்றி ஆசிரியரா. டி.எஸ். சொக்கலிங்கம் தினமணி இதெல்லாம் பத்திரிகை ஆசிரியரா பணியாற்றி இருப்பாரு. ஏற்கனவே நம்ம நீலகண்ட பிரம்மச்சாரி பார்த்திருப்போங்க. ஜி.ஏ. நடேசனை பத்தி இந்தியன் ரிவ்யூ கொஸ்டினா பார்த்திருப்போங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். கேள்வி 84. சுயமரியாதை இயக்கத்தில் கீழ் வருவனற்றை பொறுத்துக. சோ சுயமரியாதை இயக்கத்தோடு தொடர்புடைய பொறுத்துகன்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க டிஎன்பிசில. குடியாத்தம் சுயமரியாதை கூட்டம். குடியாத்தம் சுயமரியாதை கூட்டத்துக்கு யார் தலைமை நடந்திருக்குன்னா அப்துல் கரீம் ஷாகிப் தலைமையிலும். இரண்டாவது சுயமரியாதை மாநாடு எம்.ஆர். ஜெயகர் தலைமையில் நடைபெற்றது. கிறிஸ்துவ மாநாடை பொறுத்தவரையும் அல்டோன்ஸ்லாஸ் தலைமை தாங்கியிருப்பாரு. சத்தியாகிரக கமிட்டி ஆர். சின்னையன். ஆல்ரெடி கேட்ட கேள்விதான் டிஎன்பிசில இருந்து. சரியான விடை 3, 4, 2, 1. கேள்வி 85. நந்திமலையில் யார் தனது அரசியல் வாழ்விற்கு பிறகு ஆசிரமத்தை நிறுவியது? இந்த கேள்வி பொறுத்தவரை இதுக்கு சரியான விடை வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பாம்பே, நீலகண்ட பிரம்மச்சாரி. சோ நீலகண்ட பிரம்மச்சாரி ரிப்பீட்டடா ஒரு டிஎன்பிசில கேக்குறாங்க. நீலகண்ட பிரம்மச்சாரி தன்னுடைய அரசியல் வாழ்வுக்கு பிறகு நந்திமலையில வந்து ஆசிரமத்தை நிறுவிப்பாங்க. இந்த நந்திமலை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்கு. கேள்வி 86. 1934ஆம் ஆண்டு மெட்ராஸ் தொகுதியில் நடைபெற்ற 9வது பெண்கள் மாநாட்டுக்கு தலைமை தாங்கிய பெண்மணியின் பெயரை குறிப்பிடுக. 1934 மெட்ராஸ் தொகுதியில நடைபெற்ற 9வது பெண்கள் மாநாட்டுக்கு தலைமை தாங்குது யாருன்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசில ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கேள்விதான். சோ தற்கால தமிழ்நாடு வரலாறுன்னு நம்ம பார்க்கும்போது எக்ஸாம்ல ப்ரீவியஸ் இயர்ஸ்ல எப்படி எல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம கூடவே பார்த்து வரோம். கேள்வி 87. தமிழ்நாடு குடிசை பகுதி மாற்று வாரியத்தை தன்னாட்சி அமைப்பாக நிறுவிய அரசு. ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். தமிழ்நாடு அரசின் திட்டங்கள் ரிலேட்டடானது. சோ தமிழ்நாடு குடிசை பகுதி மாற்று வாரியத்தை தன்னாட்சி அமைப்பா நிறுவியது டிஎம்கே தான், திமுக கட்சி தான் நிறுவியிருக்கும். இப்படியும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கேள்வி 88. ஈவேரா மணியம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம் யாருக்கு உதவுவதற்காக வழங்கப்பட்டது? ஈவேரா மணியம்மையார் நினைவு திருமண உதவி திட்டனாவே ஏழை விதவை பெண்களுடைய மகள்களுக்கு தொடங்கப்பட்ட திட்டம் தான். கேள்வி 89. கீழ்காணும் திட்டங்களுள் எந்த திட்டத்திற்கு உலக வங்கியின் நிதியுதவி வழங்கப்பட்டது? கீழ்காணும் திட்டங்களுக்கு எந்த திட்டத்திற்கு உலக வங்கியின் நிதியுதவி வழங்கப்பட்டது? தமிழக அரசின் திட்டம் தான். புது வாழ்வு திட்டத்துக்கு வழங்கியிருக்காங்க. சப்ஸ்கிரைபருக்கு ஒரு கொஸ்டின். புது வாழ்வு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? எங்கு முதல்ல இந்த புது வாழ்வு திட்டம் அப்படி தொடங்கினாங்கன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஆன்சர் தெரிஞ்சவங்க. கேள்வி 90வது கேள்வி. தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு சதவீதம் டேஸ் ஆகும். இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து டிஎன்பிசில கேட்ட கேள்விதான். தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு சதவீதம் பாத்தீங்கன்னா 3.5%. கேள்வி 91. மூன்றாம் பாலின நல வாரியத்தை நிறுவிய முதல் மாநிலம் எது? திட்டங்கள் ரிலேட்டடான ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் நம்ம இந்த டெஸ்ட்ல பாக்குறோம். மூன்றாம் பாலின நல வாரியத்தை நிறுவிய முதல் மாநிலம் தமிழ்நாடு. கேள்வி 92. பின்வரும் நிகழ்வுகளை கால வரிசைப்படி ஒழுங்கமைக்கவும். வைக்கம் சத்தியாகிரகம், சேரன் மாதவி குருகுல சர்ச்சை, இந்திய எதிர்ப்பு போராட்டம், தனிநபர் சத்தியாகிரகம். சோ வைக்கம் சத்தியாகிரகத்தை பொறுத்தவரையும் எப்ப நடந்தது நமக்கு நல்லாவே தெரியும். 1924. வைக்கம் சத்தியாகிரகம் நடைபெற்ற ஆண்டு 1924. 1924 சேரன் மாதவி குருகுல பிரச்சனை வந்து காங்கிரஸ்ல ஏற்படும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா 1925 ஏற்படும். அப்போ வந்து வெளியே வந்துருவார் பெரியாரு. அது வெளியே வந்தா சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கி இருப்பாரு. இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்து பாத்தீங்கன்னா 2 டைம் நடந்திருக்கும். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா 1937 நடந்திருக்கும், இன்னொன்னு 65 நடந்திருக்கும். இங்க வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் கேட்டிருக்காங்க. அடுத்து தனிநபர் சத்தியாகிரகம் 1940. சோ இங்க 65 ஒரு டைம் நடந்திருக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டம்.
37 நடந்திருக்கு. இங்க ரெண்டாவது டைம்ங்கிறத கேட்டிருக்காங்க. இது ஆல்ரெடி டிஎன்பிசில கேட்ட ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். சோ இங்க சரியான விடை 1 2 4 3. பின்வரும் நிகழ்வுகளை காலவரிசைப்படி ஒழுங்கமைக்கிறது சரியானது ஆப்ஷன் பாம்பே தான் சரி. கேள்வி 93. சுப்பிரமணிய சிவா பற்றிய கூற்றுகளில் சரியானது எது எவை? 4 கூற்று கேட்டிருக்காங்க சுப்பிரமணிய சிவாவை பற்றி. சுதந்திரானந்தா என்ற புனைப்பெயரை கொண்டவர், தொழுநோயால் பாதிக்கப்பட்டார், தருமபுரி மாவட்டத்தில் உள்ள பாப்பாரப்பட்டியில் பாரதி ஆசிரமம் என்ற பெயரில் தேசபக்தர்களின் பாசறை ஒன்றை நிறுவினார். 4 சிவாஜி, தேசிங்கராஜன் ஆகிய மாவீரர்களின் வரலாற்றை நாடகங்களாக்கியிருப்பார். யாரு? சுப்பிரமணிய சிவா. அப்போ சுதந்திரானந்தா என்ற புனைப்பெயரை கொண்டவர், தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர், தருமபுரி மாவட்டத்தில் பாப்பாரப்பட்டியில பாரதி ஆசிரமம் என்றதை தொடங்கியிருப்பாரு. இது இல்லாம சிவாஜி, தேசிங்கராஜா ஆகிய மாவீரர்களின் வரலாற்றை நாடகங்களா மாற்றி எழுதியிருப்பாரு. சோ இங்க சரியான விடை சுப்பிரமணிய சிவா பற்றி 4 கூற்றுமே சரி. கேள்வி 94. தமிழ்நாட்டில் ரவுலட் சட்ட எதிர்ப்பு நாள் டேஷ் துக்க தினமாக கொண்டாடப்பட்டது. தமிழ்நாட்டில் ரவுலட் சட்ட எதிர்ப்பு நாளான ஏப்ரல் 19 சரி 1919 ஏப்ரல் 6ஆம் தேதி 1919 ஏப்ரல் 6 துக்க தினமா கொண்டாடி இருப்பாங்க. கேள்வி 95. வாவேசு ஐயர் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? சோ வாவேசர் ஐயர் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது தவறுன்னு பார்க்கலாம். பாரிஸ்டர் படிப்புக்காக லண்டன் சென்று பயங்கரவாதி ஆனார் வாவேசு ஐயர். ஏ ஆப்ஷன் சரி. பி ஆப்ஷன் தியாக பலிக்கு ஆயத்தமாகுங்கள், பாரத மாதா அழைக்கின்றார், 1857 திரும்புகின்றது என்ற துண்டு பிரசுரங்களுடன் புத்தகங்கள் தாங்கிய பெட்டி ஒன்றை திருநெல்வேலிக்கு அனுப்பினார் அப்படி இருக்கு. சோ இங்க திருநெல்வேலிக்கு அனுப்பியிருப்பாருன்னா திருநெல்வேலிக்கு அனுப்பியிருக்க மாட்டாரு, புதுச்சேரிக்கு தான் அனுப்பியிருப்பாரு. திருநெல்வேலிக்கு அனுப்பியிருக்க மாட்டாரு, புதுச்சேரிக்கு தான் அனுப்பியிருப்பாரு. அப்போ இங்க தியாக பலிக்கு ஆயத்தமாகுங்கள், பாரத மாதா அழைக்கின்றாள், 1857 திரும்புகிறது என்ற துண்டு பிரசுரங்களுடன் புத்தகங்கள் தாங்கிய பெட்டி ஒன்றை திருநெல்வேலிக்கு அனுப்பியிருப்பார். திருநெல்வேலி கிடையாது, புதுவைக்கு அனுப்பியிருப்பார். அப்போ பி ஆப்ஷன் தான் தவறா இருக்கு. சியும் டியும் சரியா இருக்கு. ரஷ்யாவுக்கு சென்று வெடிகுண்டு தயாரிக்கும் முறையை கற்றுக்கொண்டு புதுவைக்கு 1910 வந்திருப்பாரு வாவேசு ஐயர் சரி. வாஞ்சிநாதனுக்கு பிரவுனிங் கைத்துப்பாக்கியால் சுடுவதற்கு பயிற்சி அளிச்சிருப்பாரு வாவேசு ஐயர். அப்ப வாவேசு ஐயர்னா என்னன்னா, இவர் பாரிஸ்டர் படிப்புக்காக லண்டன் போயிட்டு அங்க பயங்கரவாதியா மாறிடுறாரு. தியாக பலிக்கு தயாராகுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துண்டு பிரசுரத்தை அடங்கிய புத்தக பெட்டிய பாண்டிச்சேரிக்கு அனுப்புறாரு. ரஷ்யாவுக்கு போயிட்டு வெடிகுண்டு தயாரிக்கும் முறையை கற்றுக்கொண்டு 1910 புதுவைக்கு வராரு. வாஞ்சிநாதனுக்கு பிரவுனிங் கைத்துப்பாக்கியால் சுடுவதற்கு பயிற்சி அளிக்கிறாரு. வாஞ்சிநாதன் தான் இதன் மூலமா கலெக்டர் ஆஷை மணியாச்சி ரயில் நிலையத்தில் சுட்டுக் கொண்டிருப்பாங்க. கேள்வி 96. வாஞ்சிநாதனின் தந்தை பெயர் என்ன? வாஞ்சிநாதனின் தந்தை பெயர் என்ன? வாஞ்சிநாதனின் தந்தை பெயர் ரகுபதி ஐயர். வாஞ்சிநாதனின் தந்தை பெயர் ரகுபதி ஐயர். கேள்வி 97. சர்வோதயம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? சர்வோதயம் என்ற நூலின் ஆசிரியர் மகாத்மா காந்தி. கேள்வி 98. டேஸ் ஆண்டு மற்றும் டேஸ் இடத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் கூட்டத்தில் முதன்முறையாக பூரண சுதந்திரமே இந்தியாவின் குறிக்கோள் என அறிவிக்கப்பட்டது. அப்போ 1927 ஆண்டு சென்னையில் நடைபெற்ற ஐஎன்சி மாநாட்டில தான் முதன்முறையாக பூரண சுதந்திரமே இந்தியாவின் குறிக்கோள் என்று அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. சரியானது ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 99. திராவிட மாவோ என அறியப்படுபவர் யார்? ஆல்ரெடி டிஎன்பிசில கேட்ட கேள்விதான். திராவிட மாவோ என அறியப்படுபவர் சிஎன் அண்ணாதுரை. கேள்வி 100. தமிழ் மெய்நிகர் பல்கலைக்கழகம் 2010 ஆண்டு எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? இந்த கொஸ்டினை பொறுத்தவரையும் டிஎன்பிசில கேட்ட கேள்விதான். தமிழ் மெய்நிகர் பல்கலைக்கழகம் 2010 எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டதுன்னா தமிழ் இணைய கல்வி கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது.
ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரையும் தற்கால தமிழ்நாடு வரலாறு புத்தகத்திலிருந்து இந்த வீடியோ பொறுத்தவரையும் தமிழ்நாடு தற்கால வரலாறு புத்தகத்திலிருந்து 100 கேள்விக்கான விடை குறிப்புல முழுமையா பார்த்திருக்கிறேங்க. நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும். புதிதா நம்ம சேனலை பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. நீங்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணாதான் நாங்க தொடர்ந்து அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். அடுத்த வீடியோல நம்ம சந்திப்போம். மிக முக்கியமா பாத்தீங்கன்னா அப்கமிங்கா வரக்கூடிய குரூப் 2 to A பிரிலிம்ஸ் தேர்வுக்கு ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக நடத்தக்கூடிய ஒவ்வொரு மாதிரி தேர்வுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இப்ப ரீசெண்டா ப்ரீவியஸ் கொஸ்டின் இப்ப ரீசெண்டா என்னெல்லாம் நடந்திருக்கோ, எந்தெந்த எக்ஸாம் ஆகஸ்ட்ல நடந்த எக்ஸாம் அதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு தான் ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பரை நம்ம ப்ரிப்பேர் பண்ணது. அதனால வீடியோஸை முழுமையா பாருங்க. இந்த வீடியோக்கான கொஸ்டின் பேப்பர் லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல தரப்பட்டுள்ளது. தேவையான டவுன்லோட் பண்ணி பார்த்துக்காங்க. நன்றி, வணக்கம்.